கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாம் உலகப் போரின் போது கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவர் தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்காக அருட்சகோதரிகள் நடத்துகின்ற மருத்துவமனையில் அனுமதித்தார். அப்பொழுது அவருடைய மனைவிக்கு ஒரு அறையானது ஒதுக்கப்பட்டது. அந்த மருத்துவமனையின் அறையில் சிலுவையானது தொங்கவிடப்பட்டிருந்தது. அதை பார்த்த அந்த மனிதர் அங்கிருந்த செவிலியரிடம் அந்த சிலுவையை அறையிலிருந்து எடுங்கள் அல்லது என்னுடைய மனைவிக்கு வேறு ஒரு அறையை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர்களிடம் பிறக்க போகின்ற என்னுடைய குழந்தை துன்பத்தின் அடையாளமான இந்த சிலுவையை பார்க்கக்கூடாது என்று கூறினார். அவர் வார்த்தைக்கிணங்க அவருடைய மனைவிக்கு வேறு ஒரு அறையானது கொடுக்கப்பட்டது. பின்பன்று இரவு அவர் மனைவிக்கு குழந்தை பிறந்தது. அப்போது அவர் அந்த செவிலியர்களிடம் குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், குழந்தை நன்றாக இருக்கிறது, நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய குழந்தை துயரத்தின் அடையாளமான சிலுவையை மட்டுமல்ல, இந்த உலகத்தின் துயரங்களையும் ஒருபோதும் பார்க்காது, ஏனென்றால் உங்களுடைய குழந்தை பார்வையற்றதாக பிறந்திருக்கிறது என்று கூறினார்களாம். அன்பார்ந்தவர்களே, இந்நிகழ்வில் கண்ட அந்த கடவுள் நம்பிக்கையற்றவர் மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கை உள்ளவர்கள் கூட என்று தன்னுடைய வாழ்க்கையில் துயரத்திலிருந்து பயந்து ஓடுகிறார்கள், துன்பத்தை கண்டு அஞ்சுகிறார்கள், வாழ்வின் சவால்களை ஏற்க மறுக்கிறார்கள், சிலுவையை போல இருக்கின்ற சுமைகளை சுமக்க அவர்கள் தயங்குகிறார்கள். எனக்கு துயரம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றனர். இதுதான் நம்முடைய சமுதாயத்தின் நிலை மற்றும் நமது நிலைப்பாடு. இத்தகைய ஒரு சமுதாய சூழலில் இருந்து நாம் விடுபட இறைமகன் இயேசுவின் சிலுவை சாவு நமக்கு அழைப்பு தருகின்றது. இன்றைய தினம் இயேசுவின் சிலுவையை பற்றி நாம் தியானிப்போம். இந்த பாடுகளின் வெள்ளியில், இந்த புனித பெரிய வெள்ளியில் இயேசு சிலுவையில் தன் உயிரை நமக்காக தியாகம் செய்தார். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின்ற எசையா இயேசுவை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். எசையா 53:4 எனும் இந்த வார்த்தைகளில் துன்புறும் ஊழியனாக அவர் சுட்டி காட்டப்படுகின்றார். இயேசு துன்புறும் ஊழியன் எனும் இந்த இறைவாக்கின்ற எசையாவினுடைய வார்த்தைகள் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் என்னும் வார்த்தைகளில் இது விவரித்து காட்டப்படுகிறது. எபிரேயர் 5:3 இன்றைய நற்செய்தி வாசகமும் இயேசுவின் பாடுகளை முழுவதுமாக நமக்கு விவரித்து காட்டுகிறது. இயேசுவினுடைய இந்த துன்பமும், அதாவது அவருடைய பாடுகள் முற்றிலுமாக சிலுவையில் நிகழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, வரலாற்றில் 2 நிகழ்வுகள் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க செய்தது. ஒன்று கான்ஸ்டன்டைனின் கனவு. நம்ம எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். கனவில் வானத்திலே அவருக்கு தென்பட்ட சிலுவை என்னும் அந்த அடையாளம். அதன் பிறகு அவர் அந்த சிலுவையை அடையாளமிட்ட கொடி மற்றும் கேடயங்களோடு போரிலே வெற்றி பெற்றது. இரண்டாவதாக சிலுவையின் கண்டுபிடிப்பு. கான்ஸ்டன்டைனின் தாய் ஹெலன் எருசலேம் சென்று பல சிலுவைகளுக்கு மத்தியிலே நோயாளிகளை குணமாக்கிய இயேசுவின் சிலுவையை கண்டடைந்தது. இந்த 2 நிகழ்வுகளும் சிலுவைக்கு வரலாற்றிலே முக்கியத்துவம் கொடுக்க செய்தது. யூதர்கள் மத்தியிலே சிலுவை 3 விதமான அடையாளங்களாக இருந்தது. ஒன்று, இது பலவீனத்தின் அடையாளமாக இருந்தது. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடைமையாகவும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23 இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த சிலுவை அன்று பலவீனத்தின் அடையாளமாக இருந்தது. யாருமே உதவ முடியாத ஒரு தருணமாக அது இருந்தது. இரண்டாவதாக சிலுவை சாபத்தின் அடையாளமாக இருந்தது. குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கப்படுவது சிலுவையில் தான். அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார். ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கவிடப்படக்கூடாது, அவனை அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. இணைச்சட்டம் 21:22-23 என்னும் பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகள் இதற்கு சான்றாக இருக்கின்றது.
மூன்றாவதாக சிலுவை வாழ்வு முடிந்துவிட்டதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. கயவா என்பவர் அவர்களுள் ஒருவர், அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாக இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்று தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். யோவான் 13:49 மற்றும் 50 வசனங்கள். இயேசுவின் வாழ்வை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவரை சிலுவையில் அறைந்துவிட எண்ணினார்கள். ஏனென்றால் சிலுவையில் அறைவது என்பது வாழ்வு முடிந்துவிட்டது என்பதன் அர்த்தம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 வசனம். எனும் பவுலடிகளாருடைய இந்த வார்த்தைக்கேற்ப சாபத்தின், பலவீனத்தின் மற்றும் வாழ்வே முடிந்துவிட்டதனுடைய அடையாளமாக இருந்த சிலுவை என்று உலகின் பாவங்களை போக்குவதன் அடையாளமாக மற்றும் கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக மாறியிருப்பது இயேசுவினுடைய பாடுகளாலும் மற்றும் சிலுவை சாவாலும் தான். ஒரு முறை அப்பா தனது மக்களை ஒரு ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது ஆலயத்தில் இருந்த அந்த சிலுவையை பார்த்து சிறுமி, அப்பா, ஏன் இயேசுவிற்கு பின்னால் ஒரு கூட்டல் குறியும் ஒரு கழித்தல் குறியும் இருக்கிறது என்று மழலைத்தனத்திலே கேட்டாராம். அதற்கு அந்த தந்தை சற்றே யோசித்து, இயேசு நம்முடைய பாவத்தை நம்மிடமிருந்து கழித்து இறையொருளை நமக்கு கூட்டி சேர்ப்பவராக இருக்கிறார், அதனால் தான் இயேசுவிற்கு பின்னால் ஒரு கூட்டல் குறியும் கழித்தல் குறியும் இருக்கிறது என்று சொன்னாராம். இயேசு சிலுவை சாவின் வழியாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நம்மிடமிருந்து கழித்து நமக்கு மீட்பை, அதாவது புது வாழ்வை தரும் இறையொருளை கூட்டி சேர்ப்பவராக இருக்கின்றார். நாம் இயேசுவை பின்பற்றி அவருடைய செய்தராக மாற, நம்முடைய வாழ்வின் துயரங்களை, அதாவது சிலுவைகளை ஏற்று வாழ, என்னை பின்பற்ற விரும்பியும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், மார்க்கு 8:34 என்று கூறுவதைப் போல இன்றைக்கு நாமும் அழைப்பு பெறுகின்றோம். இதைத்தான் மற்றொரு பகுதியிலும் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? மத்தேயு நற்செய்தி 20:22 வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்வின் துன்பத்தை, அதாவது சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை இன்று நமக்கு தேவை. என்று நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் துன்பமில்லாத ஒரு வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை தான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் நமது வாழ்க்கை இன்பமும் துன்பமும் நிறைந்த இரண்டு பக்க நாணயம் என்பதை உணர்ந்து பார்ப்பதே கிடையாது. நம் வாழ்வின் சிலுவைகள் வாழ்வு தருவதாக உள்ளது. ஆதாமிடம் இறைவன் நிச்சய வெயிர்வை நிலத்தில் விழ உழைத்து வாழ அழைப்பு கொடுக்கின்றார். யோபு துன்பத்தை ஏற்ற அனைத்தையும் இழந்ததால் தான் இறைவனை இணைத்தார். கோதுமை மணி மண்ணில் மடிந்தால் தான் மிகுந்த பலனை அளிக்கும் என்கின்றார் இயேசு. ஊதறிமைந்தன் உண்மையில் இளைய மகன் துன்பத்தை ஏற்றவுடன் தான் வாழ்வை உணர்கின்றார். இவை அனைத்திற்கும் மேலாக இயேசுவின் சிலுவை சாவு நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலையை கொடுத்தது. மெழுகு உருகுவதால் தான் ஒளி கிடைக்கிறது. கல் ஒளி கொண்டு அடிப்படுவதால் தான் சிற்பமாக மாறுகிறது. விதை வதிவதால் தான் செடி வளர்கிறது. ஒவ்வொரு புது வாழ்வுக்கும் சிலுவை என்னும் துன்பங்கள் அடித்தளமாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, புனித அல்போன்சா தன்னுடைய வாழ்வில் சிலுவை என்னும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டதால் தான், கிறிஸ்துவின் சிலுவை துன்பத்தில் தன்னை இணைத்துக் கொண்டதால் தான் திருவையில் புனிதையாக உயர்த்தப்பட்டு இருக்கின்றார். திருவையின் அனைத்து மறைசாட்சியர்களும் புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையில் துன்பத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவில் அவர்கள் புது வாழ்வு பெற்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை குருவானவர் ஜெப வழிபாட்டில் எல்லோரும் உங்களுடைய சிலுவையை உயர்த்தி பிடியுங்கள் என்று கூறிய பொழுது ஒருவர் மட்டும் தன்னுடைய மனைவியை தூக்கி பிடித்தார். இன்றைக்கு நம்முடைய மனைவி, கணவர், பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், எதிர் வீட்டுக்காரர், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் என யாவற்றையும் நாம் துன்பமாக நினைக்கின்றோம். நாம் அதனால் கிடைக்க பெறுகின்ற இந்த புது வாழ்வை பெறாமலே போகின்றோம். நமது வாழ்க்கையில் எல்லோரும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைகள், நம்முடைய பொறுப்புகள், இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களை, குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் நோயாளிகளை சிலுவையாக நாம் நினைக்காமல், அவர்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள், இந்த சிலுவைகள் நம்முடைய வாழ்வை வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் என்பதை உணர்ந்து
இந்த சிலுவையை ஏற்று வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். என்று நாமும் சிலுவை மனித வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், இது எனக்கு புது வாழ்வை தரக்கூடிய ஒரு பயிற்சி பாசறை என்பதை உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் புது வாழ்வு உருவாகும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கின்ற ஒரு மனநிலையை இன்றைய நாளிலே நாம் ஏற்று அத்தகைய ஒரு உணர்வோடு நாம் திருச்சிலுவையை முத்தமிடுவோம், ஆராதிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.